வணக்க நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சாம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு கொக்கை பார்க்கும் வரை. அது கொக்கை பார்த்து சொல்லிச்சாம், நீ வெள்ளையா எவ்வளோ அழகாக இருக்க, கருப்பாக இருக்கும் என்னை எனக்கு பிடிக்கலை என்றதாம். கொக்கு சொன்னது, நானும் இப்படித்தான் நினைத்தேன் கிளியை பார்க்கும் வரை. அது 2 நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா என்றது. காகமும் கிளியிடம் சென்று கேட்டவுடன் அது சொன்னது, உண்மைதான், நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். ஆனால் ஒரு மயிலை பார்க்கும் வரை அது பல நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா என்றது. உடனே காகமும் மயில் இருக்கும் ஒரு மிருகக்காட்சி சாலை சென்று மயிலை பார்க்க, அங்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மயிலை பார்க்க காத்திருக்க காகம் நினைத்தது, இதுதான் மகிழ்ச்சி என்று. அழகு மயிலே, உன்னை காண இவ்வளவு பேர். என்னை பார்த்தாலே இவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரை உலகிலேயே நீதான் அதிக மகிழ்ச்சியானவர் என்றது. மயில் சொன்னது, அன்பு காகமே, நான் எப்பவும் நினைத்து கொண்டிருந்தேன் நான் தான் அழகு மேலும் மகிழ்ச்சியான பறவை என்று. ஆனால் எனது இந்த அழகுதான் என்னை ஒரு சிறையில் பூட்டி வைத்திருக்க செய்கின்றது. இந்த மிருகக்காட்சி சாலை முழுவதும் நான் பார்த்ததில் காகம் மட்டுமே பூட்டி வைக்கப்படவில்லை. எனவே நான் யோசித்தது, நானும் காகமாக இருந்தால் உலகம் முழுவதும் ஜாலியாக சுற்றி வரலாமே என்றது. இதுதான் நமது பிரச்சனையும். நாம் தேவையில்லாமல் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்மை நாமே கவலை கொள்கின்றோம். நாம் எப்பவும் இறைவன் கொடுப்பதை வைத்து சந்தோஷம் கொள்வது இல்லை. அவன் கொடுப்பதை மதிப்பதும் இல்லை. இது நம்மை ஒரு பெரும் துயருக்கு இழுத்து செல்கின்றது. ஒப்பீடுகளால் யாதொரு பயனும் இல்லை. உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை விட யாரும் நேசிக்க முடியாது. இறைவனின் படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் உயர்ந்தவை அவனிடத்தில். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.